ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி 2 காரசாரமான செஷ்வான் டிஷ்ஷஸ். செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் செஷ்வான் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு செஷ்வான் சாஸ் ரெடி பண்ணிடலாம். வர மிளகாவை ஹாட் வாட்டரில் சோக் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு அதை ஒரு பிளெண்டர் ஜாரில் எடுத்து க்ரஷ் பண்ணிடுங்க. நான் என்னோட அகாரோ நியூட்ரி பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட லிங்க் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. க்ரஷ் பண்ண இஞ்சி பூண்டு ஓரத்தில் எடுத்து வச்சுட்டு வர மிளகாவை ஆட் பண்ணி நம்ம சோக் பண்ண அந்த தண்ணியும் ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சாஸ் பேனில் நீங்கள் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை போட்டு லோ டு மீடியம் ஹீட்டில் ஒரு 2 minutes போல் ஃப்ரை பண்ணுங்கள். நம்மளோட இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் அந்த ஆயிலில் இறங்கணும். பட் கோல்டன் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா 2 minutes கொதிக்க விடுங்க. அந்த வரமிளகாவோட பச்சை வடை போனதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ், சுகர், சால்ட்டு, பெப்பர், வினிகர் இவ்வளவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டிங்கன்னா செஷ்வான் சாஸ் ரெடி. இப்போ இந்த செஷ்வான் சாஸை வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் ரெடி பண்ணி காணிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு போன்லெஸ் சிக்கனை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் பெப்பர் பவுடர், சால்ட்டு, வினிகர், சோயா சாஸ், கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக மைதா மாவு, சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஆயில் அதுக்கடையில் ஹீட் பண்ணிடுங்க. அதில் நம்ம ஊறின சிக்கனை போட்டு நல்லா கோல்டனாக ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இந்த போன்லெஸ்ஸாக இருக்கிறதுனால ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளாடி நல்லா ஃப்ரை ஆகிடும், குக் ஆகிடும். இதை வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு ஒரு ஃப்ரையிங் பேனில் செஷ்வான் சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அதில் போட்டு நல்லா கோட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் நல்லா டாஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த சாஸ் உங்களுக்கு சிக்கனில் நல்லா சூப்பராக கோட் ஆகி சிசில் ஆகணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட செஷ்வான் சிக்கன் செம்ம காரசாரமாக ரெடி ஆயிரும். ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. இப்போ இதே செஷ்வான் சாஸை வச்சு உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஒரு வாக்கில் ஆயில் ஊற்றிட்டு அதில் கார்லிக் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணால் போதும். பட் எனக்கு அந்த கார்லிக் பிடிக்கும், அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை போட்டு ஹை ஹீட்டில் 5 to 7 minutes சாட்டே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலர் வரும். இதில் நம்மளோட செஷ்வான் சாஸை ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சாஸ் வேணும் அப்படிங்கிறது உங்கள் இஷ்டம்தான். எவ்வளோ ரைஸு எவ்வளோ ஸ்பைஸ் வேணுமோ அதுக்கு தக்கன ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ண பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணி நல்ல ஹை ஹீட்டில் டாஸ் பண்ணுங்கள். நம்மளோட செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ ஃபைனலாக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இப்போ இந்த செஷ்வான் சிக்கன் கூட இதை சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணுங்கள்.